Vanakkam and welcome to Carnatic Music Idol USA Season 3. இது கான்டெஸ்ட் இல்ல, ஒரு கெரியர். கர்நாடிக் ஐடல் யூஎஸ் பற்றி இந்தியாவில் என்ன பேசிக்கிறா? நான் பல ஊர்களுக்கு கான்சர்ட்ஸுக்கு போகும்போது எல்லோரும் ஆஸ் இஃப் வி டோன்ட் நோ அப்படி தானே சொல்லிப்பா. ஷேர் பண்ணிக்கும் போது அப்படி தான் எடுத்துக்கணும். சார் என்னம்மா பாடுறா சார் அமெரிக்காவில் ஒவ்வொருத்தரும் அப்படியா அப்படின்னு நான் கேட்குறதில்ல. ஓ சந்தோஷம், அவளுடைய சந்தோஷத்தை நான் வாங்கிக்கிறது. அவ்வளோ சந்தோஷப்படுறா எல்லோரும். அப்போது இது 2 வயசை தாண்டி 3வது அகவை எட்டி இருக்கும்போது எப்படி இருக்க போகிறது டேலண்ட்லாம் பார்க்கும்போது என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். எல்லாம் சுஸ்வரம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அமெரிக்காவில் நல்ல சுஸ்வரம், சுக சங்கீதம், சத் சங்கீதம் வளர்ந்துன்னு தான் இருக்குது. அதுதான் ஒரு பெருமையான இல்லையா? நல்ல டேஸ்ட் இருக்குது. அதனால் ஒரு பியூராக பாடணும். அது மாதிரி நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர். கரெக்ட். அது சாஸ்வதமாக இருக்கும்ன்றதுல ஒரு உறுதி எல்லாருக்கும் வர மாதிரி எல்லோரும் பாடிட்டு இருக்கா. நிச்சயமாக அது சந்தேகமே கிடையாது. ஆசை தீர தூர தேசம்புலன்னு பிரகாசிம்ப ஜெயசின ரசிக சிரோமணி அப்படின்னு தியாகராஜ சுவாமி பாடியிருக்கார். அது மாதிரி இந்த தூர தேசத்துலேயும் அவ்வளோ நன்னா பாடக்கூடிய சங்கீதம் நன்னா வளர்ந்துட்டு வருது. ஏன்னா இப்போ எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற பையன் அபினவ். ஆமாம் இல்லையா? குமார். நமஸ்காரம். நமஸ்காரம். ஆஹா. நீ எங்களை வரவேற்கிறதே ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருக்குது. ஆமாம் அபினவ், நீ கர்நாடிக் ஐடலில் நிறைய ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஃபேஸ் இல்லை? முன்னாடி வந்திருக்கல நீ? 2 வாட்டி முன்னாடி. 2 வாட்டியும் வந்திருக்க. உனக்கு சீசன் 3 இது. ஓ ரெடி, பாட்டுக்கு போகலாமா? அவன் ரெடியாக இருக்கான் இப்போ. முதல்ல ஓகே, ஸோ என்ன ராகம் பாடலாம்? அப்போ நீயே சொல்லிடு. நம்மளே தீர்மானம் பண்ணலாமே. என்ன கொடுத்துருக்க லிஸ்ட்டு பார்க்கலாமா? கரகர பிரியா, தோடி, கல்யாணி. ஓகே, எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் பாடுன்னு கேட்க மாட்டேன். நீ என்ன பண்ணு, உனக்கு பிடிச்ச ராகமாக பாடு பார்ப்போம். இந்த கிளைமேட்டில் எல்லாரும் கை கராருப்பு இருக்கு. ஓ எல்லாருடைய தொண்டைக்கு கராருப்பு இருக்கு. ஓ தொண்டை எப்படி இருக்கு இன்னைக்கு? ஸோ அடை எடுக்கடுக்கு கரகர பிரியா. உனக்கு தொண்டை எப்படி இருக்கு இன்னைக்கு? கராருப்பு இல்லை. கரகரப்பா இல்லையா? ஒன்றும் தைரியமாக பாட போனா கரகர பிரியா. அல்ல எனக்கு என்ன ஆசைன்னா உன்னோட நவ் தட் யூ ஹவ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வித் அஸ், உன்னோட ஒரு விளையாட்டு விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு கேம். ஷூர், விளையாடலாமா? என்ன கேம்? என்ன கேம்னாக்கா மியூசிக்லேயே நீ பாடிகிட்டே இருப்ப. நீ ஒரு ஃப்ரேஸ் பாடினோன்னு உன்னை அப்படியே டைவர்ட் பண்ணிவிடுவேன் வேறு ராகத்துக்கு. திருப்பி நீ கரகர பிரேக் வரணும். சும்மா கொஞ்ச நேரம் விளையாடலாம் அந்த கேம். பாடு. தடன்னா நா தடர நா ஒரு நோட்டு இதுலேருந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ. பா எடுத்துட்டோன்னா ஸ்ரீரஞ்சனி அடு. வெரி குட். சரி, அதில் நீ எடுத்துரும். ஓகே, சதா மகரி சா ஆபோகி. சரி, திருப்பி அவரோகணத்தில் ஒரு நீயை போடு, ஃபிக்ஸ் பண்ணு. வெறும் ஆரோகணம் ஸ்வரமா பாடு. ஸ்வரமா சரி க மத சா சத ம சனி த மகரி சா. அப்படி ஒரு ராகம் தெரியுமா? தடர. அதுக்கு பேர் என்னன்னா ஜெய மனோகரி. ஓகே, ஏதோ நான் உனக்கு சொல்லணுமே, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கேன். சும்மா அப்படி
ஜெய மனோகரி. ஓகே, தியாகராஜா 2 கீர்த்தனம் போட்டிருக்கார். சரிகம தனிசா சானிதப்ப மகரிசா பாடு. சரிகம தனிசா சாரா மகரிசா சானிதப்ப மகரிசா சானிதப்ப மகரிசா. என்ன ராகம்? சரிகம தனிசா. ஓகே, சப்பா. நோ ப்ராப்ளம். தியாகராஜ கீர்த்தனம் இருக்கு. எவர நீ என்ன ராகம் அது? தேவாமிருத வர்ஷினி அலையஸ் நாகசிந்தாமணி. ஓகே, அந்த மாதிரிலாம் நிறைய ராகம் இருக்கு. என்னன்னா கரரப்பிரியா படிச்சு இது மாதிரிலாம் வரிஜயம் பண்ண வேண்டாம், நீ சும்மா தெரிஞ்சுக்கோ. ஓகே, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், நல்ல சந்தோஷம். ஓகே, ஸோ உன்னை பார்த்தா இது மாதிரி ஏதாவது கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. சரி, இன்னும் கேள்வி இருக்கா? ஆஹா, பாரு நீ எவ்வளோ ரெடியாக இருக்க பாரு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அதாவது இப்போ நாங்கள் கேட்குறோம், கொஞ்சம் நீ பாட்டு பாடிடு. என்ன கீர்த்தனம் பாட போறீங்கன்னா? பக்கல நில பட்டி. ஓகே. பக்கால நில பக்கல பக்கால நிலபடி பக்கால நிலபடி பக்கால நீலபடி கோலிச்சே மூச்சட்ட பாகதல் பராகதா பக்கால நீலபடி கோலிச்சே மூச்சட்ட பாகதல் பராகதா. உனக்கு வந்து நிறைய அபிநவமான ஒரு கல்பனை உனக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே உன்னோட ஒரு யுனிக் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதை நிறைய கல்டிவேட் பண்ணிக்கோ. அட் த சேம் டைம் வந்து இப்போ எல்லா ஸ்வரமும் வந்து அசைக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் உனக்கு. இப்போது கர்நாடிக் மியூசிக்னால் நம்ம எல்லா ஸ்வரத்தையும் அசைக்கணும் அப்படின்றது ஒரு தாட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பிளெயின் நோட்ஸ் நல்ல சாதகம் பண்ணால் இப்போ உனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நீ வந்து நிறைய அகார சாதகம் பண்ணி பிளெயின் நோட்ஸ் அதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஸ்வரத்தை அசைக்கணுமோ, என்ன அளவுக்கு அதுக்கு நம்ம வந்து அசைவு கொடுக்கணுமோ அதை பெரியவா கிட்ட தெரிஞ்சுட்டு இன்னும் நன்னா உனக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அதை நன்னா கல்டிவேட் பண்ணிக்கோ. ஒரு சின்ன க்ளூ தான் கொடுக்க முடியும். பக்கத்தில் நிலபடி பாடு. அந்த கடைசி சங்கீத பாடு. அப்படின்னா என்ன சொல்றோம் அது? ஓகே, அப்படி பாடுவோம். மெலடிக்கலா அப்படி நல்லா இருக்கு பாரு. வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு வாய்ஸ் இல்லையா? ரீ அண்ட் தா கரரப்பிரியால அசைவே இல்லை. நல்லா அழகா நிற்கலாம். சரியா? நல்ல உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது. அண்ட் மோர் தென் எனி திங் இவனுக்கு பெஸ்ட்டு திங் என்னென்னா நல்ல ஆட்டிடியூட் இருக்குது, ஒரு நல்ல எந்தூசியாசம் இருக்குது, உடனே வந்து ஒன்று ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. கரெக்ட். ஓகே. Carnatic Music Idol to me is a way to pray to God in a fun way, and the thing that inspired me to learn Carnatic music is my dad. Every year the transformation has made me practice different aspects more. Over these years I became more and more proficient with Swaram and Alapana, and I think I can work on it more over the next few years. You're watching Carnatic Music Idol USA Season 3 from Chicago. We'll meet you after a short break. Welcome back to Carnatic Music Idol USA Season 3. இது கான்டெஸ்ட் இல்ல, கெரியர்.
na 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 da na இந்த ராகத்துக்கு என்ன பேர்? தீக்ஷிதரோட இதுல கமகக்ரியா. பாட்டு பாடுறியா? மீனாட்சிமே மோதம் தேஹி மீனாட்சி மே மோதம் தேஹி மீனாட்சி மே மோதம் தேஹி மேச்ச காங்கி ராஜமாதங்கி மே சகாங்கி ராஜமாதங்கி மாத்திர மே மாயே மாத்திர மே மாயே மரகத छाये शिव जाये मरकत छाये शिव जाये मीन लोचनी पाशमोचनी मानिनी कदम्बवनवासिनी मीन लोचनी पाशमोचनी मानिनी कदम्बवनवासिनी सदे सद सदे गरे पामा मग गरे गम पद नि पद प सादि निद मगरे सद सदे गरे निद नि मद स निद रि स निद सदे ग मगरे स तगरे निद मगरे मीनाक्षी मे मोदं देहि मे च काङ्गी राजमातङ्गी முத்துசுவாமி தீட்சிதருக்கே முக்தி கிடைக்கிற ஒரு பாடல் இந்த பாடல். எல்லாருக்கும் முக்தி கண்டிப்பாக உண்டு. அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்குறவாளுக்கும் உண்டு, பாடுறவாளுக்கும் உண்டு. அவ்வளோ ஸ்வீட்டாக நீங்கள் பாடியிருக்கீங்க இன்னைக்கு. பாட் செலக்டட். நிச்சயமா. I was really excited that I got spot selected, and
for finals, I will practice a lot more. It's a big learning experience. All the feedback that she got from the judges and all the practices that she did, that I'm sure it will improve her a lot. And there is a lot of feedback that she needs to work on. That will definitely help her. Carnatic Idol is a great opportunity for kids to be able to showcase themselves and also be in front of famous judges from whom they can learn and get a good feedback as well. God bless you. Sumedha. Santosham. We came here for experience and exposure, and she did better than what I was expecting. Lot of improvement from the last year, so that itself I am very, very happy about it. I didn't make any mistakes today, so I hope I get in to the next round. Hello, my name is Divya Sivaraja. I come from Buffalo Grove, Illinois, and I like Carnatic music because it gives me a chance to express the world around me. எங்கள் குடும்பத்திலேயே இவங்க தான் ஃபஸ்ட்டாக கர்நாடிக் கற்றுக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். உனக்கு நல்ல ஆசை இருக்குது பாடணுன்றது இல்லை? அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து அதுதான் வேணும். அந்த ஆசை வேணும், கற்றுக்கணும் பாடணும் அப்படின்றது. அது இருந்தாவே கர்நாடிக் மியூசிக் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போயிடலாம். ஸோ இப்போ அடுத்தது நீ என்ன பண்ணணுன்னா அந்த பேசிக்ஸ் எல்லாம் அந்த நோட்ஸில் இருக்கா. இப்போ சிங்கார வேலைன்னா இப்போ நம்ம பாட சொன்னோன்னா அது வந்து ஒரு அந்த ஆனந்த பைரவியே ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டுண்டு அதை வாங்கிட்டு நம்ம அதை அந்த மாதிரி ஒவ்வொரு ராகமே எப்படி பாடுனா நல்லா இருக்கும். அதனால தான் அந்த பாட்டிலேயே சிங்குன்னு வந்திருக்கு. அதை ப்ராஸ் மாதிரி இல்லாமல் நம்ம நன்னா அதை ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸ் மாத்திரம் வாங்காமல் அந்த டியூனையும் நன்னா புரிஞ்சுண்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் உனக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. சரியா? தேங்க்யூ வெரி மச். Future participants to go in there confident and ready to sing, and they shouldn't be nervous because it's really a nice experience. ஸ்ரீகாந்த் சிவகுமார், நீ வந்து ஒன்று பண்ணு, முதல்ல கீர்த்தனை பாடிடு. கீர்த்தனைக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ராகமோ இன்ட்ராக்ஷனோ பண்ணலாம். சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே கைலாசவாசனே சந்திரசேகரனே சார்வபௌமனே சங்கரனே கைலாசவாசனே
नायकने चन्द्रशेखरने पार्वती नायकने शरणं जय परमशिवा करुणाकर शम्भो पार्वती यकने शरणं मरवादमय्याल जगदीश मरवादमय्याल जगदीश निन्तिरुनामम् एल्लाम मरवादे नी मरवादमय्याल जगदीश நின்திருநாமம் மரவாதே தாமரவாளிலம் செய் மறந்தாளும் தாய் மரவாளிலம் செய் மறந்தாளும் தாய் மரவாளிலம் செய் மறந்தாரும் தாரகம் வேறவர் दीनशरण्यने पार्वती नायकने शरणं. ஷண்முகப்பிரியா நன்னா அழகா அந்த ஷண்முக அவருக்கே வந்து ரொம்ப பிரியமாக பாடியிருக்க நீ. நன்னா பாடியிருக்க. கொஞ்சம் அவுட்லைன் ராகத்தோட அவுட்லைன் பாடுறியா? சின்னதாக பாடினா போகிறோம். ததரின ததரின ஆனனர ததரின ததரின ஆரனன ஆனனன ரீன ததரின அந்த ரீலேருந்து இந்த ரீ ஒரு கனெக்ஷன் கொடுத்தியா? அது ஒரு ட்ரை பண்ண இன்னொரு வாட்டி. நல்லா இருக்கு. என்னம்மா வரணும் பார்த்துக்கோ. நல்ல ஃப்ரேஸ் வேகம்மா. அதுதான் பிரதி மத்தியமம்னு பேர். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கணும். ஜாக்கிரதையாக பிடிக்கணும். திருப்பி ஒரு பாடிடும். அப்படி வெரி குட். அப்படி சம்மரைஸ் பண்ணிவிடும். சம்மரைஸ் பண்ணி முடிச்சுடு. ததரின ததரின உனக்கு ஸ்ரீகாந்த் நல்ல வந்து எல்லாத்தோட முக்கியமாக உனக்கு ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குது. நோட்ஸ் எப்படி கொடுக்கணுன்றதுல ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் அது இயற்கையாக உனக்கு அமைஞ்சிருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு அது கிடைக்காது. அது வந்து உனக்கு நேச்சுரலாக ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து எப்படி கொடுத்தா அழகாக கேட்கும் அப்படின்றது வந்து மாடுலேஷன் வாய்ஸில் கரெக்டாக இருக்குது. வெரி இம்பார்ட்டண்ட். எங்கள் தஞ்சாவூர் சங்கரையர் இருக்கார் இல்லையா, பெரிய கம்போசர் மேதை, அவர் சொல்லுவார், சங்கீதம் கற்றுக்கிறதுலாம் இருக்கட்டும், எப்படி வாய் திறந்து டோனை முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வரும். அது மாதிரி உனக்கு நல்ல சுஸ்வரம் கிடச்சிருக்கு இல்லையா? Wonderful. Thanks, Pa. Very composed. Last year, my brother got the Best Voice Award, so that sort of like inspired me to also join the Carnatic Music Idol. ரெண்டு பேரும் வீட்டில் ரொம்ப மோட்டிவேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுவா. இவனோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எனக்கே ஒரு ஃப்ரெஷ் இதுவாக இருந்தது. Judges were pretty nice and they corrected my phrases and they taught me some things that I should do while singing. Kira suvani vani kaila
ನೀನಿ ದ ಪದ ನೀನಿ ದ ಪಮ ಪದ ನೀನಿ ದ ಪಮ ಗರಿ ಗಮ ವೇದ ಶಾಸ್ತ್ರ